everyone, இன்னைக்கு நம்ம 10th ஹிஸ்டரியோட டைம்லைன் தான் பார்க்க போறோம். ஓகேவா? டைம்லைன் தான் பார்க்க போறோம். சோ என்ன டைம்லைன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர்ல்டு ஹிஸ்டரியோட டைம்லைன் தான் பார்க்க போறோம். ஓகேவா? சோ வேர்ல்டு ஹிஸ்டரியோட இம்பார்ட்டன்ட் ஈவென்ட்ஸ் நம்ம இதுல பார்க்க போறோம். ஓகேவா? சோ என்ன டைம் பீரியட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1920 to 1930. ஓகேவா? சோ இந்த 10 இயர்ஸ்க்குள்ள நம்ம ஒரு 5 ஈவென்ட்ஸ் வந்துட்டு நம்ம இதுல பார்ப்போம். ஓகேவா? சோ 5 ஈவென்ட்ஸ் 5 இம்பார்ட்டன்ட் ஈவென்ட்ஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்டரி. ஓகே, 1920 to 30 குள்ள நடந்த அந்த ஈவென்ட்ஸ். ஓகேவா? சோ ஓகே, சோ இதுதான் வந்து 1920 to 30 க்கு உண்டான டைம் லைன். ஓகே, சோ இந்த டைம் லைன் நீங்க எழுதின உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கேல் எழுதணும். ஓகே, ஸ்கேல் எழுதல அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு மார்க் குறைச்சிடுவாங்க. சோ ஸ்கேல் வந்துட்டு இம்பார்ட்டன்டா நீங்க எழுதணும். சோ ஸ்கேல் எப்படி எழுதணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 யூனிட் இஸ் ஈக்குவல் டு ஓகே 1 யூனிட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா சோ இந்த 1920 to 25 குள்ள இருக்கு பாத்தீங்களா? சோ இந்த அளவு, இந்த அளவுக்குள்ள நான் எவ்வளவு இயர்ஸ் கவர் பண்ணிருக்கேன் அப்படிங்கறதா வந்துட்டு என்னோட 1 யூனிட் அப்படின்னு சொல்றது. ஓகேவா? ஓகே, சோ இந்த அளவுக்குள்ள நான் எவ்வளவு இயர்ஸ் கவர் பண்ணிருக்கேன்? 5 இயர்ஸ் கவர் பண்ணிருக்கேன். அப்போ என்னோட 1 யூனிட் இஸ் ஈக்குவல் டு 5 இயர்ஸ் அப்படிங்கறதா என்னோட ஸ்கேல். ஓகேவா? ஸ்கேல் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இப்போ இதுதான் என்னோட ஸ்கேல். ஓகேவா? நான் எழுதி இருக்க டைம் லைனுக்கு இதுதான் ஸ்கேல். ஓகேவா? சோ நீங்க வந்துட்டு டைம் லைன் வேற மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஸ்கேல் எழுதணும். ஓகேவா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் அந்த ஈவென்ட்ஸ் குள்ள போவோமா? ஓகே, 1920. சோ ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு ஃபர்ஸ்ட் இயரே நம்ம எழுத போறோம். சோ 1920லே பாத்தீங்கன்னா நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட். ஓகே, அடுத்து 21 விட்டுட்டு 22ல எழுதுறோம். என்னன்னு 1922ல சௌரி சௌரா மூவ்மெண்ட். ஓகேவா? சோ 5 ஈவென்ட் கவர் பண்றோம் நம்ம சொல்லியிருந்தோம். சோ ஃபர்ஸ்ட் 2 ஈவென்ட் முடிஞ்சு 3 ஈவென்ட்க்கு லாஸ்ட் 3 இயர்ஸ் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? 1928ல பாத்தீங்கன்னா மோட்டியால் நேரு ரிப்போர்ட். ஓகேவா? அடுத்து 1929ல பாத்தீங்கன்னா தி கிரேட் டிப்ரெஷன். 1930ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். ஓகேவா? சோ இதுதான் வந்துட்டு 1920 to 30 குண்டான என்னோட டைம் லைன். ஓகே, ஒரு சம்மரி பார்க்கலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வேர்ல்ட் ஹிஸ்டரியோட 5 இம்பார்ட்டன்ட் ஈவென்ட்ஸ் தான் பார்க்க போறோம்னு சொல்லியிருந்தோம். என்ன டைம் பீரியட் சொல்லியிருந்தோம்? 1920 to 1930. ஓகே, இதுக்கு ஒரு ஸ்கேல் எழுதணும் இல்லையா டைம் லைனுக்கு? சோ என்னோட ஒரு யூனிட் ஸ்கேல் எப்படி எழுதுனா 1 யூனிட் இஸ் ஈக்குவல் டு சோ இதுல இருந்து இதுக்குள்ள நான் எவ்வளவு இயர்ஸ் கவர் பண்ணிருக்கேன் அப்படிங்கறத என்னோட ஸ்கேல். சோ எவ்வளவு இயர்ஸ் கவர் பண்ணிருக்கேன்? 5 இயர்ஸ். அப்போ 1 யூனிட் இஸ் ஈக்குவல் டு 5 இயர்ஸ் அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். ஓகேவா? ஓகே, சோ என்னென்ன ஈவென்ட்ஸ் பார்த்தோம்? 1920லே நான் காம்பரேஷன் மூவ்மெண்ட் பார்த்தோம். சோ 21 விட்டுட்டு 22 சௌரி சௌரா மூவ்மெண்ட். 5 ஈவென்ட்ஸ்ல 2 ஈவென்ட்ஸ் பார்த்துட்டோமா? லாஸ்ட் 3 ஈவென்ட்ஸ்க்கு நம்ம என்ன பார்த்தோம்? அதே லாஸ்ட் 3 இயர்ஸ்க்கு நம்ம போயிடுறோம். 1928ல மோட்டியால் நேரு ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம். 1929ல தி கிரேட் டிப்ரெஷன். 1930ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். ஓகேவா? 1930. ஓகேவா? சோ இதுதான் வந்துட்டு 1920 to 1930 உண்டான டைம் லைன். ஓகே, தேங்க்யூ.